மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பு அடையாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வளவு காலமும் பார்த்ததை ஒரு சமரியாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், ஒரு சாரம்சமாக சொல்லுவோமாக இருந்தால், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகின்ற இந்த ஆண்மையின்மையானது உலகம் முழுவதும் எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்களை பாதிப்படைய செய்திருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், நான் இந்த நிகழ்ச்சியை இப்போது ஏறக்குறைய ஒரு வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு வருகின்ற உலகம் முழுவதில் இருந்து வருகின்ற தொலைபேசி அழைப்புகளிலே இருந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பேர் இதாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டாலும் என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் போய் ஒரு வைத்தியரிடமோ அல்லது தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய துணையுடனோ போய் அவர் இதை கலந்துரையாடுவதில்லை, டிஸ்கஸ் பண்ணுவதில்லை. என்றபடியால் இந்த பிரச்சனை மேலும் 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 அந்த ஊதி பெரிதாகி கொண்டு போவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனது உலகம் முழுவதும் இருக்கின்றது. முக்கியமாக என்ன பிரச்சனை என்றால், இந்த ஆண்குறி விரைப்பு அடையாத பிரச்சனையுடன் எங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லுவோம், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஷேர்ஸ் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வித் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். அதாவது எவ்வாறு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதோ, உதாரணமாக சிகரெட் குடிப்பது, அதே பிரச்சனை தான் இந்த ஆண்மையின்மை அல்லது இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிறது. எனவே இதை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக அனைவருமே, நான் எல்லாருக்குமே சொல்வது என்னவென்றால், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது ஆண்குறி விரைப்படையாத தன்மை ஒரு நோய் அல்ல, ஒரு அறிகுறி, ஒரு குணங்குறி. Erectile dysfunction is not a disease, is a symptom. எனவே இது ஒரு நோய் அல்ல. அண்மையிலே கூட ஒருவர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக எடுத்து கதைத்தார். திருமணம் முடித்து 2 கிழமை ஆகிறது, தனக்கு இன்னும் ஒழுங்காக ஆண்குறி வரைப்படையவில்லை, என்னுடைய மனைவிக்கு மிக விரைவிலே பிள்ளை பெறுவதற்கு ஆசை என்று சொன்னார். எனவே இதான் இங்கே பிரச்சனை. இந்த பிள்ளை பெற வேண்டும், பிள்ளை பெறுவதற்குரிய ஆசை வேண்டும். இந்த டென்ஷன் காரணமாக இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக இது ஒரு நோய் அல்ல. 100% இதை எங்களாலே குணப்படுத்த முடியும். இஸ் நாட் அ டிசீஸ், இஸ் அ மியர் சிம்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். முக்கியமாக இலகுவாக சொல்லக்கூடிய, நான் பிறகு வருகிறேன் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கிறது என்று சொல்லி, முதல் விட என்ன, எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறையை அல்லது வாழ்க்கை தரத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே முக்கியமாக சொல்ல போனால் என்ன, ரெகுலர் எக்ஸசைஸ். உங்களுக்கு தெரியும், முந்தி என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம், வீடுகளில் வைத்து இந்த உடற்பயிற்சி உபகரணங்களை அல்லது நீங்கள் ஒரு மைதானம், ஒரு கிரவுண்டுக்கு போய் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். அப்படி அல்ல. அதே நேரத்தில் இப்போ கடைசியாக சொல்லப்பட்ட விடயம் என்ன, ஒரு நாளிலே குறைந்தது 20 நிமிடங்கள், கூடியது 30 நிமிடங்கள் நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் செய்யலாம், உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்யலாம். அதாவது 20 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள் பிரிஸ்க் வாக்கிங், அதாவது விரைவு நடை. இப்போது அனைத்து இடங்களிலுமே, அனைத்து பகுதிகளிலுமே ஒரு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட, அதாவது அறிவுரை கூறப்பட்ட விடயம் என்ன, எங்களுக்கு இந்த பிரிஸ்க் வாக்கிங் ஆனது, விரைவாக நடப்பது என்பது மிக மிக நல்லது.
எனவே இவர் சில பேர் என்ன நடக்குது என்றால் அவர்கள் சில நேரத்தில் மைதானத்துக்கு போக வேண்டும் அல்லது வேறு வேறு வேலைகள் செய்ய வேண்டும் இந்த உடற்பயிற்சியதற்காக சொல்லி அது அப்படியே பிற்போட்டுக்கொண்டு போகிறது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நடக்கலாம். வீட்டிலே உங்களுக்கு மாடிப்படி இருந்தால், அதாவது இதய சம்பந்தமான நோயற்றவர்கள் மாடிப்படியிலேயே நீங்கள் ஏறி இறங்கலாம். முதலாவது மாடிக்கு போய் 2வது மாடிக்கு போய், அதாவது இந்த நெஞ்சு வலி அற்றவர்கள் தான் இதை செய்ய வேண்டும். எனவே ரெகுலர் எக்ஸசைஸ், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை குறைப்பதற்காக ரெகுலர் எக்ஸசைஸ் மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே அவருடைய மனைவியுடனோ அல்லது பெண் துணையினுடைய இதை செய்கின்ற போது இன்னும் அதனுடைய அந்த கனாகனம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் இருவருக்கும் இடையான பிணைப்பு கூட அதிகரித்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கூட என்னிடம் வந்த ஒரு நோயாளி, அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் காலையில் இருவருமே போய் உடற்பயிற்சி செய்து போட்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார்கள். உடற்பயிற்சி செய்து போட்டு வந்த பிற்பாடு அவருடைய இந்த செக்ஷுவல் ஃபீலிங், அதாவது பாலியல் உணர்வுகள் நன்றாக தூண்டப்படுவதாகவும் அவர் முதல் மாதிரி மனைவியுடன் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அவர் சொன்னார். எனவே இது கூட இருவருமே ஒன்றாக உடற்பயிற்சி செய்து அதே நேரத்தில் இருவருமே அதன் பிற்பாடு வந்து இருவருமே சேர்ந்து இருக்கின்ற போது இருவருடைய அந்த உங்களுக்கு தெரியும் இந்த வியர்வையில் இருக்கின்ற பெராஹோமோன்ஸ் எனப்படுகிற அந்த சுரப்புகள் வருகிறது. அவை கூட இந்த வியர்வை நாற்றம் கூட என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு இந்த பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதன் மூலமாக இதை நாங்கள் ஒழுங்காக செய்ய முடியும். எனவே இயலுமானவர்கள் மனைவியுடன் உடற்பயிற்சி செய்து அதன் பிற்பாடு பாலியல் உறவுகளை மேற்கொள்ளுகின்ற போது இதை எங்களாலே குறைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக மிக முக்கியமானது, இது நான் சொல்ல முடியாது, டிக்ரீஸ் த பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதாவது இயலுமானவர்கள் உடற்பயிற்சி செய்து தங்களுடைய உடற்துணிவை குறைத்துக் கொள்ள வேண்டும். என் உடற்பாரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இது ஒரு பெரிய பிரச்சனை. உலகம் முழுக்க இந்த ஒபிசிட்டி, பெருமனாதல் என்றது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பெருமனாகின்ற போது இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்றபடியின் அதே நேரத்தில் கூடுதலாக இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அடுத்த என்ன பிரச்சனை என்றால், பருமனாகின்ற போது மனைவியுடன் ஒழுங்கான முறைகளிலே பாலியல் தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியாது. அதன் காரணமாக அந்த ஆணுக்கு ஏற்படுகின்ற இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக், அதாவது மனைவி அந்த கணவனுடன் இருக்க விரும்புவதில்லை, கணவனுடைய உடற்பெருமன் காரணமாக, பாரம் காரணமாக என்றபடியினாலே அந்த இடத்துல மனைவி என்ன செய்கிறார், எப்போதும் மனைவி என்ன செய்கிறார், இந்த நேரங்களில் அதாவது பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளும் நேரத்திலே கணவனுடைய பருமனைத்தான் யோசிக்கிறார். எனக்கு ஒரு கரைச்சலான நேரம் தொடங்கி விட்டது என்று யோசித்து அது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக அது ஆணுக்கு கொடுத்து அதன் மூலமாக கூட அவருக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுகிறது. இதை முக்கியமாக இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று நான் சொல்லுது போது ரெகுலர் எக்ஸசைஸ் முக்கியம். ரெண்டாவதாக டிக்ரீஸ் ஆர் மெயின்டைன் பாடி மாஸ் இண்டெக்ஸ், ரெண்டையும் செய்து வந்தாலே கூடுதலான விரைவான ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை இல்லை பெல் சமயத்தை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதில் தேவையாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற அவங்க நினைவு இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.